ஸ்டாலின் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு இந்த மாநிலம் வந்து ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸ்டாலின் சொல்லுவாருங்க. ஸ்டாலின் சொல்றதுக்கு வந்து பாதுகாப்பான மாநிலம் எதுக்குன்னா, கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனுக்கு மட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அது. அவங்க வீட்டுல இருக்க 4 பேருக்கு மட்டும் தான் பாதுகாப்பு. ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, சபரீசனுக்கு பாதுகாப்பு, அவர் விக்குக்கு பாதுகாப்பு, மரியாதைக்குரிய அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, அவங்க சொத்துக்கு பாதுகாப்பு. இதை மட்டும் தான் அவங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. குழந்தையில இருந்து கிழவி வரைக்கும். அப்புறம் எப்படி பெண்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? பொம்பளை போலீஸ் இடுப்பையே கிள்ளவனுங்க இவனுங்க எப்படிங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கொஸ்டின் கேட்குற உங்களுக்கும் தெரியும், சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்ப லேட்டஸ்டா கோயம்புத்தூர், திருச்சின்னு எல்லா இடத்துலயுமே பாலியல் குற்றவாளிங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க. இதுல எப்படி சொல்றான்னு தெரியல. அதே மாதிரி செயின் அறுப்பு நிறைய. ஒரு நியூஸ் பேப்பர் திறந்தனா ஒரு பக்கம் ஸ்டார்டிங் வந்து முடிகிற வரைக்குமே செயின் அறுப்பு, நில அபகரிப்பு அந்த மாதிரி தான் நடக்குது. அதான் சிம்பிளா சொல்றேனே, அவர் வந்து எந்த நியூஸும் பார்க்காம வெறும் உதயநிதி நடக்கிறதையும் ஸ்டாலின் வர்றதுக்கும் வாழ்க்கை சொல்றதுல மட்டுமே இருந்துட்டாங்க போல. சட்டம் ஒழுங்கும் அப்படிதான் இருக்கு.